அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் டிஎன் டிரைவர் இப்ராஹிம். அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, இந்த ஃபிஃப்த் வீல்னு சொல்றோம் இல்லையா, இந்த கண்டெய்னருடைய கிங் பின்ல போய் இது கண்டெய்னர் கிங் பின்னு வண்டியில இருக்கக்கூடிய ஃபிஃப்த் வீலு இப்படி வந்து நம்ம கனெக்ட் பண்றோம், அப்படிதானே? அப்போ இது லாக் ஆயிடுது. இதை வந்து நம்ம சேஃப்டி பண்ணணும்னா எப்படி பண்றது? சேஃப்டியா இருக்கா இல்லையா? எல்லாமே நம்ம கையில தானே இருக்கு. இந்த லாக் சிஸ்டம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது உள்ள வந்து ஒரு இப்படி யூ மாதிரி இருக்கும். இதுக்கு மேல அந்த ஃபிஃப்த் வீலுக்கு மேல இப்படி ஒரு ஸ்டீல் இப்படி அதுல ஒரு யூ மாதிரி இருக்கும். இந்த லாக்கு யூ மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும் உள்ள. புரியுதா? இது உள்ள, இது மேல யூ. இது இது வந்து யூ மாதிரி இருக்கும் உள்ள லாக்கு. இது மேல பிளேட்டுக்கு மேல ஒரு ஸ்க்ரூ, 2 ஸ்க்ரூ, 3, 4 ஸ்க்ரூ போட்டு பிளேட்டை மேல வச்சிருப்பாங்க. உள்ள லாக்கு இந்த கையால இழுக்கிறோம்ல, அதை கீழே ஸ்ப்ரிங் கொடுத்து அந்த லாக்கை ஓபன் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அது என்ன பண்ணுது தெரியுமா? இந்த பின்னு வந்து கரெக்டா இப்படி போன உடனே இந்த லாக் இப்படி இருக்கு, இப்படி வைங்க. இப்ப ஓப்பன் இருக்கு. இந்த பின்னு இப்படி டச் ஆகி இதுல இப்படி போகும், டச் ஆகும். இன்னும் டிரைவர் வந்து ரிவர்ஸ் எடுப்பாரு. இப்படி ரிவர்ஸ் எடுக்கும்போது இந்த பின் இப்படி வளையுது, திருப்பியும் ரிவர்ஸ். இல்லைன்னா ஒரே அடி வந்து இங்க பாருங்க, அப்படி வரும்போது இப்படி ஆயிடும். நல்ல கவனமா பத்தியெல்லாம் இந்த பின் இப்படி பிடிச்சிருக்கும் யூ மாதிரி. அதாவது மெதுவா வரும்போது நமக்கு தெரியாது. புரியுதாங்க? பாருங்க, அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த இடம் வந்த உடனே ஒரு அடி அடிக்கணும், இழுத்து அடிக்கணும். பாருங்க, அப்படியே இது நிறுத்தல லாக்கு. இந்த லாக் இருக்கும், புரியுதா? இந்த லாக்கு தான் அதை பிடிச்சு வச்சிருக்கு. இந்த லாக் வந்து லூஸ் ஆகுனா என்ன ஆகும்? இதுதான் வீடியோ. இப்போ தயவு செய்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஜுலும்னு ஊரு, அந்த ஜுலும் ஊர்ல மோயாக்கு 60 கிலோமீட்டர்ல இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வண்டியை பார்த்தேன், நம்ம இந்தியாக்காரரு. அந்த பின்னு, அந்த ஃபிஃப்த் வீல் பிளேட்ல இருந்து பின்னு உருவி, நம்ம ஜாக்கின்னு சொல்லுவோம்ல கண்டெய்னரு, அதான் வந்து ஜாக்கி கிடையாது, லேண்டிங் கியர், சரியா? அது வந்து ஒரு சைடு மண்ணுலயும் அந்த பின்னு இந்த சேஸுக்கு உள்ளே வந்து கலந்து கிடக்கு. பின்னு வந்து கலந்து கிடக்குன்னா பின்னு கலர்ல அந்த ஃபிஃப்த் வீல்ல இருந்து விட்டு வெளியே வந்து அந்த சேஸ்ல விழுந்து கிடக்கு ட்ரெய்லரு. எப்படி? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்படி கனெக்ட் பண்ணும்போது நல்ல கேளுங்க, கனெக்ட் இதான் பின்னு. பின்னு இப்படி வந்து கனெக்ட் பண்ணி இந்த லாக் பிடிச்சிக்கிட்டுல, இந்த லாக்கை பிடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும்? ட்ரெய்லர்ல பிரேக் உள்ளாலும் ட்ரெய்லர் பிரேக்கை போட்டுக்கிறங்க. அப்படி இல்லைன்னா ட்ரெய்லர் பிரேக்கை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் கீரை போட்டுட்டு அந்த பிரேக் விட்டுற, ட்ரெய்லர் பிரேக்கை விட்டுறக்கூடாது. நல்லா பாருங்க, ட்ரெய்லர் பிரேக்கை விட்டுறக்கூடாது. பின்னு லாக் ஆயிட்டு, ஓகே? இது லாக் ஆயிடுச்சா இல்லையாங்கிற செக் பண்றது இதுதான். இப்படிதான் வழி. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கீரை போட்டுட்டு என்ன பண்ணணும்? ட்ரெய்லர் பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு, ட்ரெய்லர் பிரேக் இல்லாதவங்க வீல்ல அடை கொடுத்துக்கிறங்க. அடை கொடுத்துட்டு என்ன பண்றியா? ஃபர்ஸ்ட் கீரை பிடிச்சிக்கிட்டு இப்படி முன்னையும் எவ்வளவு தூரம் ஆக்சிலேட்டர் கொடுக்க முடியுமோ கொடுங்க. அப்ப என்ன ஆகும்? வண்டி பின்னாடி அடை இருக்கிற வண்டி மூவ் ஆகாது, அப்படித்தானே? அப்ப என்ன பண்ணுவோங்க பாருங்க, அப்படி போயிட்டு இப்படி வரும் இல்லையா? ஏன்னா பின்னாடி அடை கொடுத்துருக்கு பிரேக், அப்படித்தானே? இப்படி வரும். ஒரு 4-5 தடவை அதே மாதிரி ரிவர்ஸ் கீர் போட்டு அதை மாதிரி பண்ணுங்க. ரிவர்ஸ் கீர் போட்டு இப்படி வந்துட்டு இப்படி ஃப்ரண்ட்ல வாங்க. இது விடுதான்னு பாக்குறதுக்கு தான் இந்த வேலை, மறந்துடாதீங்க. புரியுதா? சப்போஸ் சில டைம்ல லாக்கு, சில வண்டியில லாக்கு உள்ள போய் பழைய வண்டியா இருக்கும்ல, லாக் ஆகாது. லாக் ஆகுன மாதிரியே காட்டும். இங்க பாத்தீங்களா, இப்படி நின்னுக்கிறோம், இப்படி வரணும், வராது, இப்படி வந்து நிக்கும். நீங்க இப்படி வந்து ஒத்து பார்த்துட்டு ஓகே நல்லா இருக்குன்னு வண்டியை தெரியாம எடுத்துட்டீங்க, டம்முன்னு சேசுல வந்து விழுந்துரும்.
நிறைய நடந்திருக்கு இந்த மாதிரி, புரியுதா? அப்போ சரி, அப்படியே உங்களுக்கு லாக் ஆயிட்டுன்னு வைங்க, லாக் ஆயிருச்சு, வண்டி எல்லாம் ரெடிங்க, நீங்களும் முன்ன பின்னன்னு அசைச்சு பாக்குறியா, வர்ற மாட்டுக்குது, ஓகே ஆயிடுச்சு. அப்போ லேண்டிங் கீரை மேல தூக்கிட்டு ஓசு, இபிஎஸ், ஏபிஎஸ் எல்லாத்தையும் மாட்டிட்டு, புரியுதா? எல்லாத்தையும் மாட்டிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, மெதுவா மூவ் பண்ணுங்க. மறுபடியும் இவ்வளவு வேலை இருக்கு, சாதாரண விஷயம் இல்ல, புரியுதா? மெதுவா மூவ் பண்ணி ஃபுட் பிரேக் அடிங்க, இல்லைன்னா ட்ரெய்லர் பிரேக்கை மட்டும் பிடிங்க. அப்படி வந்து இப்படி நிற்கும், புரியுதா? பின் வருதா இல்லையான்னு பாக்குறதுக்கு முதல்ல அந்த டெஸ்ட் முடிஞ்சது. ரெண்டாவது இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு தான் நீங்க வண்டி எடுக்கணும். சரி, அப்போ எப்படி அந்த ட்ரெய்லர்ல வந்து கலந்து விழுந்தது? ஒரு கொஸ்டின் வரும்ல உங்ககிட்ட. நீங்க கேட்க முன்னாடி நான் சொல்லணும் இல்லையா? இப்பதான் சீரக தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். நீங்க இதெல்லாம் கேட்பீங்கன்னு தெரியும் எனக்கு, புரியுதா? சரி, ஓகே. ஒரு தமாசுக்கு கோவப்படாதீங்க. அதாவது அந்த பின்னில இருந்து எப்படி அது கலந்து வந்ததுன்னா, பழைய வண்டிகள் இருக்கு பார்த்தீங்களா? இது என்ன ஆகும் தெரியுமா? லோடுல இவங்க வந்து இந்த பின் என்ன ஆகும் தெரியுமா? அடிக்கடி ட்ரெய்லர் இருக்கிற வண்டிய ட்ரெய்லர் பிரேக்க போடாம ஃபுட் பிரேக் மட்டும் போடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? அதான் பிடிக்குதுன்னு. பிடிக்கும். எத்தனை பிடிக்கும்? அங்க பிடிச்ச உடனே அங்க தான் முதல்ல பவரு. இது ட்ரக்குக்கு. 2வது தான் இங்க ஏறும். அந்த பவர் இதுல இருக்காது. இருக்கும். இங்க ஒரு 20, 30% அங்கதான் 70%. புரியுதா? இவன் என்ன பண்ணுவான்? இப்படியே ஃபுட் பிரேக்க மிதிச்சு இந்த லாக் இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் ஃபுட் பிரேக்க மிதிக்கும்போது இந்த லாக் என்ன செய்யும்? இந்த பின்னு இப்படி அடிக்கும். முட்டும், முட்டும், முட்டும். முட்டி இப்படி பிழை ஆகும். கொஞ்சம் காலத்துக்கு பிறகு பிழை ஆகும். கண்டிப்பா ஆகும். அதுக்கு பிறகு நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா இத? இந்த 5th வீல கனெக்ட் பண்ணிட்டு அப்படி மூவ் பண்ணி வண்டியை கீரை போட்டு நீங்க போறீங்கன்னு வைங்கன்னா டம்னு ஒரு அடி. சரி, ஓகே, அது வேண்டாம். ஃபர்ஸ்ட் கீரை போட்டுட்டு இன்ஜினை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு கார் இருக்கு, ஏதோ ஒரு வேனோ காரோ ஏதோ இருக்கு. ஃபர்ஸ்ட் கீரை போட்டுட்டீங்க, புரியுதா? கிளச்ச மிதிக்க கூடாது. கிளச்ச மிதிக்காம செல் பிடிச்சா என்ன ஆகும்? குதிரை எப்படி துள்ளும்? அப்படித்தானே? அது மாதிரிதான் இந்த 5th வீல் பின் என்ன செய்யும்? டம்புன்னு அடிக்கும். காரணம், ஃபர்ஸ்ட் கீரை போட்டவொடனே வண்டி நீங்க வண்டி கிளச்ச எடுத்தவனையோ இல்ல ஆட்டோமேட்டிக் வண்டி ஃபர்ஸ்ட் போட்டவொடனே அது என்ன செய்யும்? டம்முன்னு ஒரு முட்டும். பின்னு இது வந்து முட்டுதுன்னா பிளே கிடக்கு. ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்ப புது டிரைவர் வந்து இதெல்லாம் கேட்கறாங்க. அப்ப 2வது போட வேண்டியிருக்கு. சரியா? அப்போ என்ன செய்யணும் நம்ம? கரெக்டா என்ன செய்யணும்? கொஞ்சம் இப்படி முட்டிச்சுன்னா பரவாயில்ல. இவ்வளவு தூரம் லாக் ஆகி இப்படி பின்னிருந்து இப்படி உள்ள கடந்து இப்படி ஆடிக்கிட்டு இருந்தா ஏதாவது ஒரு பள்ளமேட்டுல உருவி வந்துரும். இதுல கவனமா இருக்கணும். ஓவரா அடிக்க விடக்கூடாது. புரியுதா? இப்ப இந்த 5th வீல காட்டுறேன். இவ்வளவுதான் 5th வீல் சமாச்சாரம். ரொம்ப கவனமா இருக்கும். ஓவரா அடிக்க விடக்கூடாது. இப்படிலாம் வந்து கீர் போட்டு இவ்வளவு தூரத்துக்குலாம் இருக்கும். இப்படி வந்து அடிக்கும். பிரேக் போட்ட உடனே அந்த மாதிரி அடிக்க விடக்கூடாது. புரியுதா? உடனே லாக்க மாத்துவாங்க. புரியுதா? இப்ப நான் அதை காட்டுறேன் பாருங்க. இதான் 5th வீலு. உள்ள இருக்கு லாக்கு. நான் லாக்க தள்ளுறேன். அங்க ஒரு ஹேண்டல் ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த ஹேண்டல் வந்து ஆட்டோமேட்டிக்கா உள்ள போகும். எந்த ஹேண்டலு? இங்கேயும் ஒரு கண்ணு வச்சுக்கிருங்க. என்ன இருக்கு பாருங்க. இந்த ஹேண்டலை பாருங்க. இந்த ஹேண்டலை பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த பின்னு வந்து இதுல தான் தட்டும். இருக்கு தெரியுமா? இந்த பின்னு தட்டும். இல்ல பாருங்க, இந்த பக்கம் ஒரு லாக் வெளியே வரும். நல்லா பாருங்க, இந்த பக்கம் லாக் வெளியே வரும். இந்த பின்னு நேரம் இப்படி போய் ஒரு தட்டி உள்ள கொண்டு போகும்போது இந்த 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 சைடு லாக் சொன்னல, இது வந்து சுத்தி பிடிச்சுக்கிறோம் பின்ன. நல்ல கவனமா பாருங்க. ஹெவி இது பாருங்க. வருதா? அந்த வருது பாருங்க. சைடுல ஒரு லாக் வருது பத்தியா வெளியே. அவ்வளவுதான் முடிஞ்சு. அங்க 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 பாருங்க, ஹேண்டல பாத்தீங்களா? உள்ள போயிருச்சு. அவ்வளவுதான், லாக் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். பாத்தீங்களா? அங்க பாத்தீங்களா? அங்க லாக், அந்த லாக் உள்ள போயிருச்சு பாருங்க. இது உள்ள. இப்போ இந்த பின் எங்க இருக்கும்? இந்த பின் இப்படி இருக்கும். தெரியுதா? இந்த 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 ஹோல்குள்ள இருக்கும். இதை சுத்தி இந்த லாக் பிடிச்சிருக்கும். பின்ன வெளியே விடாது இந்த லாக்கு. தெரியுதா? இந்த லாக்கு தான் லூஸ் ஆகும். லூஸ் ஆகும் போது பிளே ஓவரா கிடக்கும். இப்படி முன்னாடி போயிட்டு இப்படி அடிக்கும். புரியுதா? இதனாலதான் வெளியில இப்படி வர்றது. ரொம்ப கவனமா இருக்கும். இந்த லாக்கை நம்ம ரிலீஸ் பண்றோம். ரிலீஸ் பண்ணும்போது அது சின்ன ஒரு ராடு ஒண்ணு இருக்கு. அது கீழே அப்படி அமுக்கிட்டு தான் ரிலீஸ் பண்ணணும். இந்த ராடு இப்பதான் வராது. ராடுக்குதான் இதை இப்படி அமைக்கிட்டு வருங்க. இப்படி இழுத்துட்டு லெப்ட்ல இருக்கணும். எப்படி லாக் ஓபன் ஆயிடுச்சா? எப்படி சைடு லாக் ஓபன் ஆயிடுச்சு? எல்லாமே ஓபன் ஆயிடுச்சு.
இதான் ஃபிஃப்த் வீலுடைய நிலைமை. புரியுதா? இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஃபிஃப்த் வீல் லாக்க பத்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். புரியுதா? என்ன வேலை செய்யுது? எப்படி நம்ம என்ன பண்ணணும்? ஏதுன்னு. புரியுதா? இதுக்காக கிரீஸ் அது இதெல்லாம் ஒண்ணும் அவ்வளவா தேவையில்ல. மேல அந்த லாக் இருக்குல்ல, அதுல இந்த ஃபிஃப்த் வீல் மேல மட்டும் போடணும். அவ்வளவுதான். இந்த வண்டி, ட்ரெய்லரு, கண்டெய்னர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மட்டும் தான் கிரீஸ். வேற எதுக்கும் இல்ல. லாக்ல கொஞ்சம் நல்லா மொழுகி விட்டா முடிஞ்சுது. அது. புரியுதா? அந்த பிளேட்டுக்கு மேலயே கொஞ்சம் அப்படி சுத்தி போட்டுக்க. எப்பவும் இல்ல. என்னைக்கு சர்வீஸ் போறோம், டிஸ்கனெக்ட் பண்ணுவோம் அப்பந்தான். ஓகே. நீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அமுக்கி விடுங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எத்தனையோ தடவ சொல்றேன். புரியுதா? நீங்க மறந்து மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. அதனால நீங்க மறந்துடாதீங்க. ஷேரும் பண்ணுங்க. சரியா? ஓகே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.